பாலிவுட்டில் முருகதாஸ் சல்மான் கானை வைத்து இயக்கிய திரைப்படம் சிகந்தர். இதில் சல்மான் கானுக்கு ஜோடியாக ராஷ்மிகா மந்தனா நடித்திருந்தார். மேலும் இதில் சத்யராஜ், காஜல் அகர்வால், சர்மான் ஜோஷி உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர். இத்திரைப்படம் கடந்த மார்ச் மாதம் 30ஆம் தேதி வெளிவந்தது. 500 கோடி பட்ஜெட்டில் உருவான இத்திரைப்படம் இந்நாள் வரை படத்தின் தயாரிப்பாளர்களுக்கு இது மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த திரைப்படமாக அமைந்துள்ளது. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளரான தனஞ்சயன் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்து கொண்ட போது சல்மான் கான் குறித்த ஓர் அதிர்ச்சி தகவலை பகிர்ந்து கொண்டார். சல்மான் கானை வைத்து படம் இயக்குவது சுலபம் கிடையாது. நாம் நினைத்தது போல் படம் பண்ண முடியாது. அவருடைய திட்டத்தின்படிதான் நீங்க படம் பண்ண முடியும். அவர் 4 மணி நேரம் தான் நடிப்பாரு. அந்த 4 மணி நேரத்துல அவருக்குரிய காட்சிகளை எடுக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது ஒரு இயக்குனருக்கு எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு இயக்குனர் சல்மான் கானை வைத்து படம் இயக்கினார். 6 நாட்கள் கால் ஷீட் கொடுத்து 3 நாளைக்குத்தான் படப்பிடிப்புக்கு வந்தாராம். மீதி 3 நாட்கள் டூப் போட்டு எடுத்தார்களாம்.